பெரியவா செடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திக்கு தெரியாத காட்டில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னை சுற்றி பிரச்சனையாக இருக்குது. ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்குது, மனப்பிரச்சனையாக இருக்குது, பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்குது, குழந்தைகள் பிரச்சனையாக இருக்குது, அடுத்து திருமணம் பிரச்சனையாக இருக்குது, வீடு பிரச்சனையாக இருக்குது, இப்படியே நம்ம சொல்லிட்டு போகிறோம். எனக்கு எல்லாமே சுற்றி இப்படியே நடந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிது. இல்லை நம்ம அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம அப்படி தான் சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு எளிமையான தீர்வு முருகப்பெருமான் மூலமாக நம்ம கொடுக்க போகிறோம். முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான பாடல், ரொம்ப எளிமையான பாடலும் கூட. நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி பாடல் கிடையாது, 4 வரி பாடல் தான். அந்த பாடல் நம்மளால சொல்ல முடியலன்னா கடைசி ஒரே ஒரு வரி நமக்கு உறுதுணையாக இருக்கும். திருமுருகாற்றுப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்னு தான் வச்சுக்கோங்களேன். இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரையில் பிறந்த நக்கீரன் அவர்கள் தான் எழுதின பாடல் இது. ஆற்றுப்படை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பாட்டில் வரக்கூடிய முதல் நூல். ஆற்றுப்படை அப்படின்னாலே வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த திருமுருகாற்றுப்படையில் பாட்டுடை தலைவனாக யார் இருக்காங்க அப்படின்னா முருகப்பெருமான் இருக்கார். அப்போ முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக வருவார். இந்த பாடலில் நீங்கள் படிக்க படிக்க முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு அருமையான வழிகாட்டியாக, நமக்கு ஒரு கைடு மாதிரி, நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பாடலை நீங்கள் தினமும் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடுங்க. ஒரு 6 மணியை போல் ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ண தீபமோ ஏற்றி உட்காந்துட்டு ஒரு 1008 தடவை அந்த ஒரே ஒரு வரியை சொல்லுங்கள். இல்லை பாடலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 9 முறை சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தினமும் சொல்கிறதா இருந்தால் அந்த ஒரே ஒரு வரியை 108 முறை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். இப்போ ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு வரியை 1008 முறை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்குள்ளார நீங்கள் என்ன செய்யணும், யாரை பார்க்கணும், என்ன அப்படிங்கிற ஒரு தீர்வு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பேர் கொண்ட, அவருக்கு 1000 நாமங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பேர் கொண்ட ஒருத்தரோ இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போது வேறு யாரோ அதுக்குரிய பதிலையோ சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கிடச்சிடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட செஞ்சு தான் பார்ப்போமே. ஒரு நாள் எவ்வளோ நாள் சும்மா வேஸ்ட்டாலாம் இருந்திருக்கு நமக்கு நாள். செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும், வழி கிடைக்கும். என்ன பாடல்னு பார்த்துருவோங்களா? வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. நான் இந்த கடைசி வரின்னு சொன்னது குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை, இதுதான். உங்களால் முழுசும் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் முழு பாடலையும் 9 முறை சொல்லுங்கள். காலையில் இல்லை 11 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிரச்சனை தீர்றதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு வழிகாட்டியாக முருகப்பெருமான் யாரையாவது அனுப்புவார், யாரையாவது காட்டுவார். இல்லை எனக்கு உடனடியாக தீரணும் அப்படிங்கிறச்ச இந்த குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை அப்படிங்கிறத 1008 முறை கஷ்டப்படாமல் ரொம்ப ஒரு முருகப்பெருமானுக்காக அப்படின்னு நினச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் புரிவார், அருளும் புரிவார், பொருளும் கொடுப்பார். அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவரே நம்ம கனவுல வருவார், என்ன செய்யணும்னு சொல்லுவார். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வழி கிடைத்தே தீரும். நம்ம தமிழ் மக்கள் அத்தனை பேருக்குமே முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக தான் இருப்பார். எல்லார் வீட்லேயுமே அவருடைய ஃபோட்டோ இருக்கும். அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கந்த சஷ்டி கவசம் ஓடும். இது எல்லாமே முருகப்பெருமானுடைய அருள் தான். இன்றைக்கி நம்மளும் முருகப்பெருமானை பற்றி தான் சொல்லியிருக்கோம். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு இந்த பாடல் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் இதை சொல்லுங்கள் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.